அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, இவங்க எல்லாருமே அந்த ஒரு இல்யூஷனில் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு இல்யூஷன் டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபேர் என்ன பண்ணுறா, பயங்கரமான ஒரு காம வெறி கொண்டு நம்ம ஹீரோ மேலே பாயிரா. இவனும் பார்க்குறான், என்ன பண்ணுற நீ, கண் மூச்சுக்கோ, எந்திரிச்சிரு அப்படிங்கிறான். ஆனால் இவகிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இவ பாட்டுக்கு கண்டினியூஸாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வேடிக்கை பார்க்க தானே வந்தான், அப்படி சொல்லி தானே உள்ளுக்குள்ளே போட்டு விட்டாங்க. ஆனால் இப்போ இவனால் பார்த்தீங்கன்னா உடம்பே அசைக்க முடியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அந்த ஒரு டெவில் காட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ சென்னான் என்ன பண்ணுறான், அவனுக்குள்ளே அந்த எனர்ஜி இருக்குல்ல, ஸோ எனர்ஜி ரிவர்சல் அப்படிங்கிறத பண்ணுறான். இப்போது பண்ணும்பொழுது அவனுக்குள்ளே இருந்து ஒரு எனர்ஜி வெளியில் வருதுங்க. இது டெத் எனர்ஜி. அந்த மனுஷன் பார்க்குறான், என்னது உன் உடம்புக்குள்ளே டெத் எனர்ஜி இருக்கா அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா டெத் எனர்ஜி அப்படிங்கிறது இறந்து போனவங்க உடம்புல தான் இருக்கும். அப்போ உன்னோட கான்ஷியஸ்னஸும் இந்த உடம்புல ட்ராப் ஆயிருக்கா, நீயும் என்ன மாதிரி தானா அப்படிங்கிறான். திடீர்னு பார்த்தா அவன் உடம்புல லைஃப் எனர்ஜியும் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? ஒரு உடம்புல டெத் எனர்ஜி லைஃப் எனர்ஜி ரெண்டுமே எப்படி இருக்க முடியும்? அதுவும் கொஞ்சம் இல்லை, பெரிய குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே ஃபேரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நெருங்க பார்க்குறா. வெளியில் அந்த ஆள் இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்த உடனே மறுபடியும் அவனுக்கு தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒரு கட்டத்தில் அந்த இல்யூஷன் டெஸ்ட் இருக்குல்ல, அது அப்படியே இன்டரப்ட் ஆகுதுங்க. எல்லாருமே டெஸ்ட்லேருந்து கீழே விழுறாங்க. ஆனால் மற்றவங்களாம் நார்மலாக தான் இருக்காங்க. இந்த ஃபேரி மட்டும் அரகுர ட்ரெஸ்ஸோட நம்ம ஹீரோ மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. ஆனால் ஒருத்தன் மட்டும் பயங்கரமாக கோவப்படுறான், அந்த லிங்க் ஃபேமிலியை சேர்ந்தவன். இந்த ஃபேரிக்குமே இப்போ தான் சுயநினைவு அப்படிங்கிறது வருது. ஐயோ என்னடா இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நேராக இவனை அட்டாக் பண்ண தான் வருவாளா. என்னமோ இவன் தான் அவளோட நிலைமைக்கு காரணங்கிற மாதிரி இவனை அட்டாக் பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு அங்கே ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த லிங்க் ஃபேமிலியை சேர்ந்தவன் பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தடுத்துட்டான். அதான் கேட்குறான், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த லிங்கு என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இங்கே இருக்கிறதுலே உனக்கு தான் காடோட லாங்குவேஜ் தெரியுது. ஏன் அந்த டெவில் காட் உன்னை ட்ரெயின் பண்ணி இங்கே அமுச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பழியை போடுறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரியெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காத, நான் ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். என் கிராமத்தோட லாங்குவேஜும் இந்த காடோட லாங்குவேஜும் ஆல்மோஸ்ட் 80% சிமிலராக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டெவில் காடு அந்த மனுஷன் உள்ளுக்குள்ளே அப்படியே எட்டி பார்க்குறாப்புல. அவன் என்ன சொல்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட, இங்கே பாரு, உன்னை தவிர இங்கே இருக்கவங்க எல்லாருமே டெஸ்ட்டை ஃபெயில் ஆகிட்டாங்க, அவங்க இறந்தே ஆகணும் அப்படிங்கிறாப்புல. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ அவங்கள கொன்னே தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாலும் டெஸ்ட்லேருந்து வெளில வந்துட்டாங்க, அவங்க தான் பாஸ் ஆகிட்டாங்கல்ல அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, டெஸ்ட்டு இன்டரப்ட் ஆனதுனால அவங்க வெளியில் வந்தாங்க, அவங்க பாஸ்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரேடியாக போட்டு அழுத்திடுவாரா. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, நம்ம ஹீரோ தான் என்னமோ பேசிட்டான் அந்த ஒரு காடு கிட்ட, அவன் தான் என்னமோ பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அவன் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த மனுஷன் போட்டு அழுத்துறாரு. இப்போ அந்த ஃபேரி இருக்கல, அவன் என்ன பண்றா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்டான் இல்லையா, அந்த கேள்வி அவ கேட்குறா. அதுவும் அந்த ஏன்ஷியன்ட் காட் லாங்குவேஜில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, காட் அண்ட் டீமன்ஸ் ஏன் இறந்தாங்க, அந்த டூம் ஆஃப் காட்ஸ் யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை பார்த்த உடனே ஒரு பொண்ணுக்கு புரிஞ்சிச்சு, இதே தான் அன்னைக்கு சென்னானும் கேட்டான் அப்படிங்கிறது இவளுக்கு புரியுது. இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த ஒரு மனுஷன் பயங்கரமாக நிலக்கொலைய ஆரம்பிக்கிறார். இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கரமாக சஃபர் ஆகுறாரு. இதில் இந்த கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுங்க. மிஸ் ஆன உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற முதல் ஆள் யாருன்னா அந்த ஃபேரி தான். அதுக்கப்புறமா இந்த லிங்க் ஃபேமிலி இருந்தால அவன் என்ன பண்ணுறான், இங்கே இருக்க ஒரு சில பேரை கொலை பண்ணி அவங்களோட பிளட் அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு டெலிபோர்டேஷன் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ இந்த டெவில் காட் பார்க்குறாரு, ஒரு எறும்பு என்கிட்டயே கேம் ஆடுதா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கோவத்தில் யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ எல்லாருமே கொண்டுட்டா இருப்பா. இவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கான், நம்ம ஹீரோ மட்டும்தான். இப்போ வெளியில் ஒருத்தன் தப்பிச்சு போனால, அவன் என்ன பண்ணுறான், அவனோட டிராகன் அங்கே இருக்குது, அது மேலே ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். இது எல்லாத்தையுமே ஃபேரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய அங்கிளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். நான் பிளட் சாக்ரிஃபைஸ் யூஸ் பண்ணி வெளியில் தப்பிச்சு வந்துட்டேன், ஆனால் மற்றவங்களோட நிலைமை என்னன்றது எனக்கு தெரியல. நீங்கள் நம்ம ஆட்கள் எல்லாரையும் கொண்டு இந்த லேண்ட் ஆஃப் டெத்தை சுற்று போடுங்க, உள்ளுக்குள்ளேருந்து யார் வெளியில் வந்தாலும் சரி கருணை காட்டாமல் கொன்னுடுங்க அப்படிங்கிறான். ஏன்னா இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் இவனோட மானம் கப்பல் ஏறிடும். இப்போது இந்த டெவில் காட் இருக்கார் இல்லையா, அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல 10,000 வருஷமாக இருக்கேன், ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் யாராவது வருவாங்க, மனுஷங்க வருவாங்க, இல்லை இம்மார்டல்ஸ் வருவாங்க, ஆனால் உன்ன மாதிரி ஒரு லிவிங் டெட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், ஓகே இப்போதைக்கு காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த பக்கமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறதுக்கெலாம் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதான் அவன் கேட்குறான், வெளியில் நிறைய போன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது உங்களுடைய வேலையா அப்படின்னு கேட்குறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, எல்லாமே என்னுடைய வேலை கிடையாது அப்படிங்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா ஞாபகம் கிடையாது. ஒவ்வொரு முறை கான்ஷியஸ்னஸ் திரும்ப வரும்பொழுதும் இவரோட மெமரிஸை யாரோ எரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு தெரியுது. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், உன் மெமரியை எரேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இருக்கானா அப்படின்னு கேட்குறான்.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த மனுஷனும் பார்க்குறான், ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த குகைக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஹெவன்லி ஃபார்மேஷன் இருக்கிறதுனால அதால் வெளியில் வர முடியல, உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், ஓ நீயே அதை பவர்ஃபுல்னு சொல்கிறியே, அப்போ நான் வேற எப்பயாச்சும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ இவனோட அடுத்த கேள்வி என்னன்னா, நீ வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, நீ இங்கேருந்து தப்பிச்சு போகலாம்ல, ஏன் போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, தப்பிச்சு போகிறதா, நானே வந்து இறந்து போன ஒரு பொணம், என்னுடைய பாடி எப்பயோ இறந்து போச்சு, என்னோடய கான்ஷியஸ்னஸ் இந்த ஒரு பொணத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு சரியா, எப்பயாவது தான் நானே வந்து கண்மூச்சு ஏஞ்சிக்கிறேன். நான் கான்ஷியஸ்னஸ் இல்லாத அந்த ஒரு சமயத்தில் இந்த உடம்பு வந்து தன்னால் இந்த ஒரு இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுதான். ஸோ நான் வந்து பேசிக்காக இந்த இடத்துல ஒரு பப்பட் மாதிரி இருக்கேன், நான் எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், நீயும் நானும் ஒரே கேமில் இருக்கக்கூடிய பகட காய்கள் தான், நம்மளை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் வந்து இயக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நீயும் வந்து பார்த்தனா என்ன மாதிரி தான் ஒரு லிவிங் டெட், ஆனால் எந்த ஒரு ரூல்ஸாலையும் உன்னை வந்து கட்டி போடல. ஸோ உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெவில் காட் கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், நான் சொல்லுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ மறுபடியும் கோவம் வந்து கத்த மாட்டல அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பெயின்ஃபுல் மெமரிஸை நான் சீல் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஃபேமிலி இருக்காங்கல்ல, மொத்த ஆளையும் ஒன்று திரட்டுறாங்கப்பா, எல்லா பயலையுமே காட்டுக்குள்ளே அனுப்புங்கடா, எவெல்லாம் வெளியில் வரானோ கருணை இல்லாமல் கொன்னுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரையும் போடுறாங்க. இப்போ இந்த டெவில் காட் கேட்குறாரு, எது டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ்லேருந்து வெளியில் வந்தியா, சரி அதாவது இறந்து போன ஒரு மனுஷனுடைய கான்ஷியஸ்னஸை ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் 10,000 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனை பிறக்க வைக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் அந்த ஒரு டூம்குள்ளே இருந்தான்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த டெவில் அண்ட் காட் எனர்ஜி ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கு, இவனுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு உயிர் சக்தி அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தி இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைஃப் அண்ட் டெத் எனர்ஜியை பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட்டாகவும் பிரிக்கல. இப்போதைக்கு அந்த லைஃப் எனர்ஜி பார்த்தீங்கன்னா டெத் எனர்ஜியோட அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பேலன்ஸ் எப்போ மாறுதோ அப்போ அந்த சமயத்தில் நான் இறந்து போய்டுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை நீ இறக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்னா அந்த லைஃப் அண்ட் டெத் எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா காட் அண்ட் டெவில் பவர்லேருந்து வந்திருக்கு. ரெண்டுமே ரெண்டு லிவிங் பர்சன் மாதிரி. அது வந்து இவனுடைய உடம்புக்குள்ளே ஆக்சுவலாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதான் அந்த மனுஷன் கேட்குறாரு, எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய உடம்பை பயன்படுத்தி அவங்க வந்து அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ அது முழுசாக வளர்கிறதுக்கு முன்னாடி நீ சாகிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறாரு. இல்லைனா வேற என்ன காரணத்துக்காக உன்னை எழுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மனுஷன் பெரிய குண்டை தூக்கி போகிறாரு. அவன் பார்க்குறான், என்னடா என்ன ஒரு பாத்திரம் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு கேமை செட் பண்ணுறதுக்கு 10,000 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கேமாக இருக்கணும், இதை செட் பண்ணது யார், அவங்களுக்கு உண்மையாகவே என்ன தான் தேவை, நானும் செக் பண்ணி பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பவரை அவன் உடம்புக்குள்ளே செலுத்துறாருப்பா. இப்போ அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே என்ன பண்ணுது, அந்த ஜேட் ரூயி இருக்கு இல்லையா, அது வெளியில் வந்து இவருக்கு எதிர்க்க ஒரு பவர் அது உள்ளுக்குள்ளே செலுத்துது. ஸோ இவர் வந்து எவ்வளோ பவர் செலுத்தினாலும் சரி அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் அதுவுமே செலுத்திக்கிட்டே இருக்குது. இவர் பவரை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த மனுஷன் யோசிக்கிறான், என்னதுடா இது என்னுடைய பவரை இவ்வளோ வேகமாக ட்ரெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். வெளியில் பார்த்தீங்கன்னா இவனுங்க சுற்று போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ இப்படியே 4 நாள் போயிடுச்சுங்க. இந்த மனுஷன் யோசிக்கிறான், ரொம்ப அவசரப்பட்டணும், ஏன்னா இந்த பவர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவருமே கண்டினியூஸாக எனர்ஜியை வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியாக அவன் கண் மூச்சு ஏஞ்சிக்கிறான். எந்திரிச்சு அவன் என்ன கேட்குறான், என்ன ஆச்சு, என் உடம்புக்குள்ள எனர்ஜி நிறைய இருக்கே அப்படின்னு கேட்குறான். இந்த மனுஷன் துவண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யோ உனக்கு என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்டால், அது என்னடா பொருள் ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இதை நான் ஒரு கேவ்லேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு இந்த சீல் வந்து சீக்கிரமாக மூட போகுது, நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படிங்கிறாரு. இந்த ஒரு கேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படிங்கிறாரு. இப்போ இவன் என்ன கேட்குறான், என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறான். அவங்களாம் செத்து போயிட்டாங்க, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாரு. இவனுமே வேகமாக வெளியில் போகிறான். அந்த சமயத்தில் அந்த மனுஷன் சொல்கிறாரு, எனக்காகவும் சேர்த்து பதில்களை கண்டுபிடி அப்படிங்கிறாரு. ஒரு வழியாக வெளியில் வந்து நின்றுட்டாங்க. வெளியில் வந்து நின்னா எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ணுவானா, அவனை அடித்து கொல்லுங்கடா அப்படிங்கிறானுங்க. டேய் இப்போ தாண்டா வெளியில் வந்தான், அதுக்குள்ளேயா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.